ஆமா. இன்னைக்கு நம்ம டிசிஎஸ் எக்ஸ்ப்ளோர் கோர்ஸோட ஹேண்ட்ஸ் ஆன் சொல்யூஷன்ஸ், அதாவது யூஐயோட ஹேண்ட்ஸ் ஆன் சம்ஸோட சொல்யூஷன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் மொத்தம் 10 ப்ராப்ளம் இருக்கும். 6 HTML CSSம் 4 ஜாவா ஸ்கிரிப்டும். இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அந்த என்விரான்மெண்ட்டில் எப்படி நம்ம கோடை பேஸ்ட் பண்ணுறது, எந்த ஃபைலில் கொடுக்குறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன்ஸையும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அதுக்கான அது எங்கேருந்து எடுக்கணும் எப்படிங்கிறதையும் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த 4 HTML CSS ஃபைல் இருக்கா, அந்த ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அதோட லெஃப்ட் சைடில் ப்ராப்ளம் இருக்கும். ரைட் சைடில் நம்ம சொல்யூஷன் கொடுக்குறதுக்கான அந்த டைரக்டரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ராப்ளமை வாசித்து சொல்யூஷன் எழுதணும்னா இந்த இதில் என்ன கஷ்டம்னா அவங்க 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க மொத்த யூஏ ப்ராப்ளத்துக்குமே. மற்ற SQL ஜாவா இந்த இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு ½ அன் ஹவர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால இதில் நம்ம சொல்யூஷன் உடனே கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். மேக்ஸிமம் நம்ம அந்த ப்ராப்ளமை பார்த்துட்டு அதுக்கான சொல்யூஷனை தனியாக கோட் எடிட்டரில் ரெடி பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதை அப்படியே நம்ம அடுத்த டைம் ஓப்பன் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணால் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என்னாலலாம் அந்த 5 நிமிஷத்துலலாம் பண்ண முடியல. ரொம்ப டைம் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் அவ்வளோ ஸ்பீடாக டைப்பும் பண்ண மாட்டேன், அதனால ஏன்னு தெரில. அதனால நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ரெண்டாவது நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே போய் அதுக்கு ஒன் டே ஆகும். ஏன்னா அதில் ஒன் டைம் அட்டன் பண்ணிட்டா திருப்பி அடுத்த நாள் தான் பண்ண முடியும். அடுத்த நாள் திருப்பி அதில் போய் அந்த கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி எல்லா இதோட சொல்யூஷனும் கண்டுபிடிச்சிட்டு அதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலாங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ. அதில் ஃபஸ்ட்டு அந்த என்விரான்மெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு அந்த ஐடி கொஞ்சம் புதுசாக இருந்த மாதிரி, எந்த இதில் நம்ம கோட் பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் கொஞ்சம் தெரியாத மாதிரி இருந்துச்சு. அதில் நமக்கு ஃபஸ்ட்டு அந்த 6 ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு 6ம் நமக்கு HTML CSS அந்த ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம index.htmlங்கிற ஃபைலில் தான் நம்மளோட ஆன்சர் கொடுக்கணும். அதில் நம்ம அந்த 6 ப்ராப்ளமும் உள்ளே போன உடனே நமக்கு 2 ஃபைல் ஓப்பனில் காட்டும், index.jsம் index.htmலும். நம்ம அந்த 6 ப்ராப்ளத்துக்கும் index.html மட்டும் ஆன்சர் கொடுத்தா போதும். அதில் அந்த அடுத்த 4 ப்ராப்ளமும் ஜாவா ஸ்கிரிப்டுங்கிறதால அதில் வந்து ஆப்புன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஆப் ஃபோல்டருக்குள்ளே போய் நம்ம ஜேஎஸ் ஆப்புக்குள்ளே நமக்கு index.jsன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலுக்குள்ளே நம்ம கோடிங்கை கொடுக்கணும், ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங்கை. நம்ம தேவைன்னா அந்த index.htmlனு வெளியே ஒரு ஃபைல் இருக்கும், அதில் அந்த HTML கோடை கொடுத்தோன்னா நமக்கு விசுவலாக காட்டும். அதுக்கப்புறம் ஆப்புக்குள்ளே index.js இருக்கும், அதில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை கொடுக்கணும். index.html வெளியே இருக்கும் ஒன்று, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஆப்புக்குள்ளே இருக்கும். ஆப்புக்குள்ளே இருக்கிறதுல நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு கொடுக்கணும். HTML கோடு ஆப்புக்கு வெளியே இருக்கிறதுல நமக்கு HTML கோடு கொடுக்கணும். நமக்கு வெளியே hello.js அந்த மாதிரிலாம் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கும், அதிலலாம் நம்ம கோடு கொடுக்க தேவையில்லை. ஆப்புக்குள்ளே ஆப்னு ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நமக்கு index.js இருக்கும், அதில் தான் நம்ம மெயினான ஆன்சர் கொடுக்கணும் இந்த 4 ப்ராப்ளத்துக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ராப்ளத்துக்கு. அடுத்தது இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிட்ஹப் லிங்க்கு. அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கிட்ஹப் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே நமக்கு எல்லா சொல்யூஷனுக்கும் இதில் கொடுத்துருக்கோம். HTML ஃபஸ்ட்டு டிசிஎஸ் எக்ஸ்ப்ளோர் ஹேண்ட்ஸ் ஆன் யூஐ ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போனோன்னா நமக்கு HTML அண்ட் CSSன்னு ஒரு ஃபோல்டரில் 6 ப்ராப்ளம்க்கான இருக்கும். அது மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டுன்னு அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா அடுத்த ஒரு 4 ஃபோல்டர் இருக்கும். ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் தனித்தனியாக 4 இருக்கும். இதை அப்படியே ஓப்பன் பண்ணி அந்த இதை அப்படி காப்பி பண்ணி அங்கே ப்ராப்ளம் ஓப்பன் பண்ணி வச்சு அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி தான். இது ஒரு ரெஃபரன்ஸாக பார்த்துக்கிறது தான் ஒரு நல்லது உங்களுக்கும். இதை நீங்கள் பார்த்து எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்களா கோட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக யூஸ் ஆகும். இது ஒரு ரெஃபரன்ஸுக்காண்டி தான். இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட்லாம் பண்ண வேண்டாம். அடுத்தது அவ்வளோதான். பாய்.